பிரபலமான ஒரு பத்திரிகை வந்து தலைப்புலேயே என்ன செஞ்சிருக்காங்கன்னா, த்ரீஷா வந்து பவர் சென்டர்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணி அட்டை படத்தை போட்டு சில செய்திகள் வெளியிட்டிருக்காங்க. அந்த அதிகார மையம்னு கடந்த காலத்தில் யாரெல்லாம் இருந்திருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கணும். ஆனால் சில பேர் கேட்பாங்க, ஜெயலலிதா அம்மா எப்படி வந்தாங்கன்னு சொல்லி. ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் அவங்க வந்து இருக்கிற இடம் தெரியாமல் தான் இருந்தாங்க. ஆனாலும் வந்து ஜெயலலிதா வந்து பவர் சென்டரான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஆனால் ஜெயலலிதா ஆட்சியில் பவர் சென்டர் இருந்தாங்கன்னா உள்ளபடியே இருந்தாங்க. அதுதான் சசிகலா. சரி, இந்த பவர் சென்டரால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எந்த சசிகலா வந்து பவர் சென்டராக இருந்தாலும் அந்த சசிகலாவால் வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதா காலத்துக்கு பிறகு அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடிஞ்சான்னு பார்த்திங்கன்னா வர முடியல. சரி, இப்போ வந்து த்ரிஷா வந்து பவர் சென்டர் சொல்கிறாங்களே, அப்போது வந்து விஜய் வந்து அதை அக்செப்ட் பண்ணுறாரா அப்படின்றதும் சில பேர் கேள்வி கேட்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டேல நடந்த அந்த நிகழ்ச்சிக்கு அவங்க வந்து முதல் வேங்கை வயல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்றைக்கி ஒரு பிரபலமான ஒரு பத்திரிகை வந்து தலைப்புலேயே என்ன செஞ்சிருக்காங்கன்னா, த்ரீஷா வந்து பவர் சென்டர்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணி அட்டை படத்தை போட்டு சில செய்திகள் வெளியிட்டிருக்கிறாங்க. நான் அந்த செய்திகளுக்குள்ளே போகலை. இந்த பவர் சென்டர்னு ஒன்று சொல்கிறாங்களே, அதிகார மையம், அந்த அதிகார மையம்னு கடந்த காலத்தில் யாரெல்லாம் இருந்திருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அதிகார மையம்னு வந்து குடும்பமும் இருந்தது கிடையாது. நான் சொன்ன குடும்பம்ன்றது அவருடைய அண்ணன் குடும்பம் இருந்தது கிடையாது. ஜானகி அம்மையாரும் இருந்தது கிடையாது அதிகார மையமாக. அப்படி தான் வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு சர்வாதிகார ஆளுமையாக தான் வந்து கட்சியில் இருந்தார். அதே சமயத்தில் மூத்த அமைச்சர்கள், திமுகவோட முன்னோடிகள் இருந்தாங்க. அவங்களுக்குள்ள அந்த மரியாதையை உரிய மரியாதை கொடுத்தாங்க. ஆனால் எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகார மையமாக வந்து யாரையும் வந்து அவர் வந்து அனுமதிக்கவே இல்லை. இது எம்ஜிஆர். ஆனால் சில பேர் கேட்பாங்க, ஜெயலலிதா அம்மா எப்படி வந்தாங்கன்னு சொல்லி. ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் அவங்க வந்து இருக்கிற இடம் தெரியாமல் தான் இருந்தாங்க. எம்ஜிஆர் அவர்களால் வந்து பணிக்கப்பட்டு அவங்க வந்து பொதுக்கூட்டங்களில் பேசுகிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, தனக்கு நிகரான கூட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா வேறு ஆண் தலைவர்கள் யாரும் வந்து வந்துடக்கூடாது, தனக்கு நிகராக வந்துடக்கூடாதுன்னு கவனமாக இருந்தார். அதனால் வந்து பல தலைவர்கள் பேசினால் கூட பார்த்திங்கன்னா பெரிய கூட்டம், கலைஞருக்கு நிகரான கூட்டம் வந்து தனக்கு மட்டுமே வந்ததுன்ற நம்பினார். அப்போ அதுக்கு அடுத்த நிகராக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டத்தை சேர்க்கணும். நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா வயோதிகம் இருக்குது, வந்து நம்மளால் வந்து அடுத்தடுத்து கூட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா கலைஞர் அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் வயசு வித்தியாசம் 10 வயசு வித்தியாசம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலைஞர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் சுற்றுப்பயணம் நம்மளால் போக முடியல. அப்போ கூட்டத்தையும் சேர்க்குற மாதிரி ஒரு நபர் வேணும். அதுக்கு தான் ஜெயலலிதா அவர்கள் தயார் செஞ்சாங்க. அப்படி தான் ஜெயலலிதா வந்து அரசியலுக்கே கொண்டு வரப்பட்டாங்க எம்ஜிஆர். ஆனாலும் வந்து ஜெயலலிதா வந்து பவர் சென்டரான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஆனால் ஜெயலலிதா ஆட்சியில் பவர் சென்டர் இருந்தாங்கன்னா உள்ளபடியே இருந்தாங்க. அதுதான் சசிகலா. சசிகலா பவர் சென்டராக இருந்தது உண்மை, எல்லாருக்கும் தெரியும். அது காரணம் ஜெயலலிதா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எளிதில் வந்து அணுக முடியாத ஒரு தலைவராக இருந்தாங்க. அதனால் அங்கே வந்து ஒரு பவர் சென்டர் வந்து தேவைப்படுது. கட்சியை வழிநடத்துறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து எதிர்கட்சியை சமாளிக்கிறதுக்கும் ஒரு பவர் சென்டர் தேவைப்படுது. அந்த பவர் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா சாதி பின்புலம் இருக்கிறவங்களாம் தேவைன்னும் போது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்த சசிகலா வந்து ஒரு ஜெயலலிதா அவர்களுக்கு பின்புலமாக இருந்தாங்க. அது காரணம் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு பிராமண குடும்பத்தை சார்ந்தவங்களாக இருந்ததுனால தென் மாவட்டங்களில் சாதி பலம் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் சாதி பலம் இருக்குது. அப்போ அது வந்து சசிகலா அவர்கள் வந்து அந்த சாதி பின்புலம் கொண்டதால் அவங்கள வந்து வச்சுக்கிட்டாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு பவர் சென்டராக இருந்தது உண்மை. சரி, இந்த பவர் சென்டரால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எந்த சசிகலா வந்து பவர் சென்டராக இருந்தாலும் அந்த சசிகலாவால் வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதா காலத்துக்கு பிறகு அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடிஞ்சான்னு பார்த்திங்கன்னா வர முடியல. வர முயற்சி பண்ணாங்க, ஆனால் வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கலை. காரணம் கேட்டால் ஜெயலலிதாவுடைய அந்த கடைசி கால நிலைமைக்கு வந்து பார்த்திங்கன்னா சசிகலா தான் காரணம் சொல்லி நம்பினாங்க. அப்போ ஜெயலலிதாவை நேசித்தாங்க. எம்ஜிஆர் நேசித்த மக்கள் ஜெயலலிதாவை நேசித்தாங்க. ஆனால் அந்த மக்கள் வந்து சசிகலாவை நேசிக்கலை.
சசிகலா வந்து பார்த்தீங்கன்னா வெறுத்தாங்க. இன்றைய இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து அரசியலில் வந்து தலை தூக்கவே முடியல. அதுக்கு காரணம் வந்து மக்கள், தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஏற்றுக்கல. அதுதான் உண்மை. ஆனால் அவங்க ஒரு பவர் சென்டராக ஒரு காலத்தில் இருந்தாங்களா? ரைட். ஆமாம், பவர் சென்டராக இருந்தாங்க. அது வந்து அவங்க அம்மாவுடைய அந்த காலத்தோடு முடிஞ்சிருச்சு. சரி, இப்போ வந்து த்ரிஷா வந்து பவர் சென்டர் சொல்கிறாங்களே, அப்போ வந்து விஜய் வந்து அதை அக்செப்ட் பண்ணுறாரா அப்படின்றதெல்லாம் சில பேர் கேள்வி கேட்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டேல நடந்த அந்த அந்த நிகழ்ச்சிக்கு அவங்க வந்து முதல் வரிசையில் உட்கார்ந்திருந்தபோது அதை தொடர்ந்து தான் இந்த கேள்வி கேட்கப்படுது. அப்போ அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க, மகன் இருக்காங்க, இவ்வளோ ஒரு குடும்பமே இருக்குது. ஜெயலலிதாவுக்கு வந்து குடும்பமே கிடையாது. அப்போ பவர் சென்டராக ஒரு குடும்பம் இருந்தது. ஆனால் இப்போ இவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மகன் இருக்கிறான், மகள் இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க, அப்பா அம்மா எல்லாம் சொந்த பந்தம்லாம் இருக்கும்போது எப்படி வந்து த்ரிஷா வந்து பவர் சென்டராக வர முடியும்? இதுக்கு தான் நான் சொல்கிறேன், என் டி ராமாராவுடைய வாழ்க்கையை சொல்கிறேன். என் டி ராமாராவ் அவர்களுக்கு 9 பிள்ளைகள் ஏதோ சொல்கிறாங்க. அது 9 பிள்ளைகளில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாருக்குமே தெரியும், எல்லாமே வந்து பலம் பொருந்திய, அது பாலகிருஷ்ணாவாக இருக்கட்டும், அவருடைய பிள்ளைகள் அத்தனை பேருமே வந்து பலம் பொருந்தியலாக இருந்தாங்க. அது சினிமாவிலையும் பலம் பொருந்திய வந்து என்டிஆருக்கு பிறகு வந்து சினிமாவில் வந்து பலம் பொருந்திய நபர்கள் ஏன் பேரன்கள் வரைக்கும் இருக்கிறாங்க. ஆனாலும் கூட வந்து என் டி ராமாராவ் வந்து ஒரு அவருடைய வாழ்க்கையில் ஒரு பிழை செய்கிறார். அது பிழை தான். சிவபார்வதி தன்னுடைய வாழ்க்கை வரலாறை எழுத வந்தாங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சேர்ந்து ஒரு தொடர்பு ஏற்பட்டு ஒரு மனைவின்ற அந்த அங்கீகாரத்தையும் கொடுத்தார். தன் மனைவி இறந்த பிறகு சிவபார்வதி என்பவர் கதை எழுத வந்தார். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுத வந்தவர் அப்படியே வந்து அவங்களோட வந்து அவங்களோட ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு ஏற்பட்டு மனைவியவே அங்கீகரிச்சிட்டாரு, டிக்ளரும் பண்ணிட்டார். ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா யாருமே ஏற்றுக்கவே இல்லை. காரணம் கேட்டிங்கன்னா அவரோட சேர்ந்து என் டி ராமாராவோட சேர்ந்து அவங்க மனைவி, அவங்க பிள்ளைகள், அவங்க குடும்பம் எல்லாத்தையும் வந்து நேசித்தாங்க. இப்போ எப்படி விஜய் அவர்களுக்கு வந்து எப்படி விஜய் மட்டும் நேசிக்கலை, விஜயோடு சேர்ந்து அவங்க மனைவியை நேசிக்கிறாங்க, கட்சி தொண்டர்களாக இருக்கட்டும், ரசிகர்களாக இருக்கட்டும், அதோடு சேர்ந்து பிள்ளைகளை ரசிக்கிறாங்க, அவங்க குடும்பத்தையே வந்து நேசிக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக. ஸோ அதனால் இப்போ இந்த இடத்துல வந்து த்ரிஷாவை வந்து எப்படி பார்க்குறாங்கன்றதுக்கு அந்த இண்டிபெண்டன்ஸ் டே நிகழ்ச்சியில் அவங்க வந்து அதில் பங்கேற்கும் போது அது சம்மந்தமாக வந்து பல வீடியோக்கள் வெளியிடும் போது அதில் வரக்கூடிய கமெண்ட்டுகளை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு வந்து த்ரிஷாவுக்கு ஆதரவு இருக்குது. யாராவது ஒருத்தர் வந்து த்ரிஷாவுக்கு ஆதரவாக அவனை வந்து செய்தியை வந்து போடவே இல்லை. உச்சகட்டமாக வந்து இனிமேல் நாங்கள் வாக்களிக்க மாட்டோம், நாங்கள் வாக்களித்தது தப்பு, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், உங்களுக்கு போய் வாக்களித்தோமே, இப்படி தான் இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா சங்கீதாவுக்கு ஆதரவாகவும் பிள்ளைகளுக்கு ஆதரவாகவும் இப்படி தான் இருக்க தவிர ஒரே ஒரு செய்தி கூட வந்து ஆதரவாக இல்லை. உச்சபட்சமாக ஒருத்தர் போட்டிருந்தது தான் ரொம்ப உக்கிரமாக இருந்துச்சு. அதெல்லாம் சொல்கிறதுக்கே இல்லை, அந்தளவுக்கு வந்து வயலன்ஸாக இருந்தது அந்த பதிவுகள், கமெண்ட் பதிவுகள். ஸோ அதனால் த்ரிஷா வந்து பவர் சென்டர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா சில பேருடைய விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. அந்த ஊடகங்கள் எல்லாமே விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. இந்த பத்திரிகைகள் கூட பார்த்தீங்கன்னா பவர் சென்டர் சொல்கிறாங்க இல்லையா, அதன் மூலமாக அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ப்ரொமோட் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் உள்ளபடியே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தான் முடிவு பண்ணோம் யார் பவர் சென்டர்ன்றது. மக்களை பொறுத்த வரைக்கும் கேட்டால் வந்து த்ரிஷா வந்து ரிஜெக்ட் தான் பண்ணுறாங்க. இந்த நிமிடம் வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் பல ஊடகங்கள் பார்க்குறேன், யாராவது ஏதாவது ஒரு ஊடகத்தில் ஒரு செய்தியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆதரித்து பேசுகிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அப்படி தான் இருக்குது. ஒட்டுமொத்த ரசிகர்கள், தொண்டர்கள் அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சினிமா நடிகை வேணால் தலைவர் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடும்போது ரசிக்கலாம். ஆனால் அவங்க மற்றபடி எல்லாத்தையும் ரசிகர் குடும்பத்தை தான் வந்து நேசிக்கிறாங்க, ரசிக்கிறாங்க. குடும்பத்தை நேசிக்கிறாங்க, ரசிக்கிறாங்க. விஜயவரில் ஒருபோதும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கூட நடிக்கிற கதாநாயகிகளே இல்லை. அதனால் அந்த பவர் சென்டர் என்பதே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஊடகங்கள் வந்து பார்த்திங்கன்னா கட்டமைக்கிற வேலையை செய்யுது. இவருக்கு பிறகு அவர் தான், அவங்க தான், ஏன் அவருக்கு இவங்க இல்லையா, இவருக்கு இவங்க இல்லையான்னு சொல்லி. அதனால தான் நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருந்தேன், காஞ்சிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் வந்து தனிமைப்படுத்தப்பட்டார். ஒவ்வொரு காலகட்டத்தில் தனிமைப்படுத்த, இதே என் டி ராமாராவும் ஒரு காலத்தில் தனிமைப்படுத்தப்பட்டார். ஆனால் கட்சியை வந்து கட்டுக்கோப்பாக வந்து அவருடைய மருமகன் சந்திரபாபு நாயுடு வச்சுருந்தார். அதனால் கட்சி இன்றைக்கி உயிரோட்டமாக இருக்குது.
இன்றைக்கும் வந்து என்டிஆருக்குன்னு சொல்லி அந்த உரிய அந்த கட்சி வந்து அந்த மரியாதையை ஆண்டுதோறும் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அவ்வப்போது செய்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் வந்து இன்றைக்கி வந்து தெலுங்கு தேச கட்சி வந்து நிறுவன தலைவராக வந்து என்டிஆர் இருந்தால் கூட இன்றைக்கி அந்த கட்சியை வந்து வழிநடத்துகிற இடத்துல யார் இருக்கிறாங்கன்னா சந்திரபாபு நாயுடு இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய ஆட்சி காலத்தோட செல்வாக்காக வந்து கட்சியை கொண்டு வந்தார். இது எல்லாருக்கும் தெரியும். அப்போது இந்த இடத்துல வந்து இந்த த்ரீஷா வந்து என்னவா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இங்கே சில பேர் இப்போ வந்து சில பேர் வந்து வரிஞ்சிக்கட்டும்னு சொல்கிறாங்க. அவர் நட்போடு இருக்கிறாங்க, அவங்க நண்பர்கள், அவர் நண்பர்கள் அழுத்தமாக பதிவு பண்ணாங்க. நண்பராக இருந்துட்டு போட்டோம், நமக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை. நண்பராக இப்போ வந்து சஞ்சீவி வந்து ஒரு நண்பர் இருக்கிறாரு. அந்த மாதிரி வந்து ஒரு நண்பராக இருந்துட்டு போகலாம், பிரச்சனையே கிடையாது. தாராளமாக அவங்க வந்து நண்பராக இருந்துட்டு போட்டோம். ஆனால் பவர் சென்டர்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து என்ன சொல்ல வராங்க இந்த ஊடகம் சொன்னால், இவங்க தான் நெக்ஸ்ட்டு, எப்படி எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா வந்தாங்க அந்த மாதிரி வந்து ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி நடக்குது. அதையெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அன்றைக்கி காலம் வந்து அப்படி இருந்தது. மக்கள் வெகுளித்தனமாக இருந்தாங்க. எம்ஜிஆரை தெய்வமாக நினச்சாங்க. எம்ஜிஆரை பின்தொடர்ந்து எளிதாக வந்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி வாக்களித்த மக்களே வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்போ தேர்தல் வரும் நான் மாற்றி வாக்களிக்கிறேன்னு சொல்லக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இந்த ஒரு வார காலமாக நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் வந்து இந்த பவர் சென்டர்ன்றதுலாம் கிடையவே கிடையாது. அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் பவர் சென்டர். அதுக்கப்புறம் அடுத்த பவர் சென்டர்னா அவராக டிக்ளேர் பண்ணுறது தான். அவர் டிக்ளேர் பண்ணணும். என்னான்னு கேட்டிங்கன்னா, இவங்க தான் வந்து எனக்கு நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, அப்போ வேணால் அந்த தொண்டர்கள் ரசிகர்கள் ஏற்றுக்கலாம். ஆனாலும் மக்கள் வந்து ஏற்றுக்கணுன்றது தான். மக்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கட்சிக்கு வந்து தலைவராக இருக்கிறது, இரண்டாவது நபராக இருக்கிறது வேறு. ஆனால் ஒரு நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கிறது வேறு. அதில் கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா அவர் முடிவு பண்ணலாம். இன்னார் தான் வந்து என்னுடைய பவர் சென்டர்னு சொல்லி அவர் முடிவு பண்ணலாம். ஆனால் மக்கள் முடிவு பண்ணல. ஆனால் அவரே இன்னும் முடிவு பண்ணலை. யார் நெக்ஸ்ட் பவர் சென்டர் யாருன்றதை வந்து அவர் முடிவு பண்ணல. அவர் தான் சிங்கிளாக இருக்கிறாரு. அவர் தான் இன்றைக்கி பவர் சென்டர். விஜய் தான் பவர் சென்டர். அவர் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இவர் தான் பவர் சென்டர்லாம் யாரும் அடையாளம் காட்டலை. அதனால் வந்து இந்த ஊடகங்கள் சில வேலைகள் இந்த வேலையை பண்ணுவானுங்க. கிட்டத்தட்ட அது ஒரு மாமா வேலை மாதிரி தான் இந்த ஊடகங்கள் அந்த வேலையை செய்யும். ஆனால் மக்கள் எல்லாத்தையும் கூர்ந்து கவனிக்கிறாங்க. மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க யார் பவர் சென்டர் என்பதை. நன்றி, வணக்கம்.